I'm very happy to be here again among you all. உங்கள் மத்தியிலே திரும்ப இருப்பதை நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். I'm very thankful to the Lord for the church here in Tirumulavayil and for the elders here. திருமலைவாயில் இருக்கிற சபைக்காகவும் சபை மூப்பர்களுக்காகவும் நான் தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். 22 years ago I was living in sin. 22 வருடங்களுக்கு முன்பாய் நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். I was fully backslidden. முற்றிலுமாய் பின்மாற்றமடைந்தவனாய். But the Lord through his mercy and grace, தேவன் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும், and through the encouragements and prayers of the elders and many brothers and the sisters in the church, he brought me back to the church again. சபையில் இருக்கிற சபை மூப்பர்கள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக, ஈவன் சகோதரிகள் மூலமாகவும் தேவன் என்னை உற்சாகப்படுத்தி திரும்ப தேவன் என்னை கொண்டு வந்தார். I'm very thankful that the Lord has protected me and my family in the church by keeping me in the church. ஆண்டவர் என்னை சபையில் வைத்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Till the end of my life I want to be grateful to the Lord for all he has done in my life and through the church. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை சபை மூலமாய் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா காரியத்திற்காக நான் அவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். And I want to have this attitude, Lord, I am not worthy to receive the least of your mercies. இந்த மனப்பான்மையோடு நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய குறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. Some time ago I was meditating on the two gardens. We see in the scriptures. சில நாட்களுக்கு முன்பாய் வேதாகமத்திலே நாம் பார்க்கிற 2 தோட்டங்களை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். I felt the Lord asking me, in which garden are you living? ஆண்டவர் என்னோடு இப்படியாய் பேசுவதை நான் உணர்ந்தேன். நீ எந்த தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? Which garden you prefer to live? நீ எங்கு வாழ விரும்புகிறாய்? The two gardens, அந்த 2 தோட்டங்கள், or one is the Garden of Eden and another is the Garden of Gethsemane. ஒன்று ஏதேன் தோட்டம், இரண்டாவது கெத்செமனே தோட்டம். Where do I live? நான் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? Let us ask these questions. Where do we live? நாம் இந்த கேள்வியை நம்மை கேட்டுக்கொள்வோம். நான் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? Instead of hearing many truths in the church, wonderful truths, amazing truths in the church, where do I live? Where do I prefer to live? ஆச்சரியமான அற்புதமான அநேக சத்தியங்களை நான் சபையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே எங்கு நான் வாழ விரும்புகிறேன், எங்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? The Lord showed me the contrast between these two gardens. இந்த 2 தோட்டங்கள் மத்தியில் இருக்கிற எதிர்மறையான காரியங்களை தேவன் எனக்கு காண்பித்தார். I just want to share something from what the Lord spoke to my heart. ஆண்டவர் என்னுடைய இதயத்தில் பேசின காரியங்களிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You may also continue to meditate on this line. இதே காரியங்களை தொடர்ந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே தியானித்துக் கொண்டிருக்கலாம். And let's make sure that we make the right choices. நாம் சரியான தீர்மானங்களை இருக்கிறவர்களாய் நாம் நிச்சயித்துக் கொள்வோம். Garden of Eden and Garden of Gethsemane. ஏதேன் தோட்டமும் கெத்செமனே தோட்டமும். We all know the choices Adam and Eve made in the Garden of Eden. நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம், ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் தெரிந்து கொண்ட காரியம், அவர்களுடைய தெரிந்தெடுப்புகள். That's a place, the Garden of Eden is a place where we choose, where we make choices of our own will. அந்த ஏதேன் தோட்டம் என்பது நம்முடைய சொந்த சித்தத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற தெரிந்தெடுப்புகளாய் இருக்கிறது. A garden, that's a garden where our own will flourishes. அந்த ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய சொந்த சித்தம் செழிப்பாய் அது வளர்கிறது. We are what we are today. We almost at the end of the 9th month in this year 2025.
இந்த 2025 ஆண்டின் 9ஆம் மாதத்திலே நாம் இருக்கிறோம். And we are what we are today by the choices we made in this year, in the last 9 months. இந்த கடந்த 9 மாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்த தேர்ந்தெடுப்புகளின் அடிப்படையிலே இன்று நாம் என்னவா இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Let us examine ourselves before the Lord. நாம் தேவனுக்கு முன்பாய் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். Let us ask this question. இந்த கேள்வியை நாம் கேட்போம். Have I grown in the Lord? நான் தேவனிலே வளர்ந்திருக்கிறேனா? Have I known the Lord and his ways more and more all through these 9 months? இந்த 9 மாதங்களாய் தேவனையும் அவருடைய வழிகளையும் அதிகமாய் நான் அறிந்திருக்கிறேனா? Have I grown in the purity of my heart? என்னுடைய இருதயத்தின் பரிசுத்தத்திலே நான் வளர்ந்திருக்கிறேனா? Have I grown in the unity with my wife and with the brothers and sisters in the church? என்னுடைய மனைவியோடும் சகோதரிகள் சபையில் இருக்கிற சகோதரர்களோடு இருக்கிற ஐக்கியத்திலே நான் வளர்ந்திருக்கிறேனா? Have I grown in the love I have for the Lord and for his church and for the brothers and sisters in the church? நான் தேவன் மேல் இருக்கிற அன்பிலும் சபையில் இருக்கிற சகோதரர்கள் மேல் இருக்கிற அன்பிலும் நான் வளர்ந்திருக்கிறேனா? Or have I grown only in the things which are external where others can see? மற்றவர்கள் வெளிப்பிரகாரமாய் பார்க்கிற காரியங்களிலே மாத்திரம் என்னுடைய வளர்ச்சி இருக்கிறதா? God sees us, considers us, whether we are wise or foolish based on these choices. இப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்புகளின் அடிப்படையிலே நாம் ஞானவான்களா அல்லது மதியினர்களா என்பதை தேவன் நிர்ணயிக்கிறார். It's not by what by education or intelligence that we have that God considers us wise or foolish. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற படிப்போ அல்லது அனுபவங்களோ மற்ற காரியங்களின் அடிப்படையிலே நாம் ஒரு ஞானவான்களா அல்லது புத்தியினர்களா என்பதை தேவன் தீர்மானிப்பதில்லை. Some brothers and sisters, they seek the Lord desperately to be filled in the Holy Spirit. சில சகோதரிகள் நிர்பந்தமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்காய் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். And some brothers, even though they have the assurance they are baptized in the Holy Spirit, they seek the Lord every day. Lord, fill me with your Holy Spirit. I cannot live without your power. சில சகோதரர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகும் ஒவ்வொரு நாளும் தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். And some brothers, they do not seek at all. சில சகோதரர்கள் அதை குறித்து தேடுகிறவர்களாய் இருப்பதில்லை. And they chose to live without seeking the baptism of the Holy Spirit or without being filled in the Holy Spirit every day. அவர்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காகவோ அல்லது பரிசுத்த ஆவியின் நிறைவில் வாழ்வதற்காகவோ தேடுகிறவர்களாய் இருப்பதில்லை. If at least one brother or one sister in the church comes and tells, brother, the Lord has baptized me this week with the Holy Spirit, I have the assurance. If one brother or one sister comes and tells, what a delight it will be to the Lord and to the elders here and to everyone. சபையில் இருக்கிற ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது, சகோதரனே இந்த வாரத்தில் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார் என்று வந்து சொல்வார்னானால் சபையில் இருக்கிற அந்த மூப்பர்களுக்கு எவ்வளவு அது சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கும். To the Lord, the Lord will be delighted. தேவனுக்கு அது எவ்வளவு சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கும். Heaven will be rejoicing, the church will be rejoicing. தேவன் சபை அதை குறித்து சந்தோஷப்படும், தேவன் அதை குறித்து சந்தோஷப்படுவார். Brothers, let the baptism of the Holy Spirit, please do not learn to live without it. அருமையான சகோதரிகளே, பரிசுத்த ஆவியின் நிறைவில்லாமல் வாழ பழகிக் கொள்ளாதிருங்கள். Don't make that choice not to seek desperately for the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காய் நிர்பந்தமாய் தேடுகிறவர்களாய் இராதபடிக்கு இருந்து விடாதீர்கள். We all know this parable in Matthew 25. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஓமையை நாம் அறிந்திருக்கிறோம். The parable of 10 virgins. 10 அந்த கன்னிகைகளை குறித்துதான். That was the kingdom of heaven. அது அது தேவனுடைய ராஜ்யத்தின் அடையாளம். The Lord was comparing, he was comparing the kingdom of heaven to 10 virgins. தேவனுடைய ராஜ்யத்தை அந்த 10 கன்னிகைகளுக்கு தேவன் ஒப்பிட்டு பேசுகிறார். The kingdom of heaven on this earth is the church. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே சபையாய் இருக்கிறது. 10 virgins. Out of 10 virgins, 5 were foolish, 5 were wise. 10 கன்னிகைகள், 10 பேர் அதிலே
புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். In the eyes of God, 50% were wise in his eyes and 50% were foolish in his eyes. தேவனுடைய பார்வையிலே 50% புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள், 50% புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். It's a strong word. The Lord says 50% in the foolish. 50% புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் உறுதியான ஒரு ஜாக்கிரதையான வார்த்தை. Why the Lord says so? ஏன் தேவன் அப்படி சொல்கிறார்? Why the Lord said 50% of them were foolish? ஏன் 50% புத்தி இல்லாதவர்கள் என்று தேவன் சொன்னார்? It's because of the choices they made in their lives. ஏனென்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்த தீர்மானங்களாய் இருந்தது. How did they make such a choice? ஏன் அப்படிப்பட்ட தீர்மானங்களை தேர்ந்தெடுத்தார்கள்? What choice they took that the Lord has to tell about them they are foolish? அவர்கள் ஏன் அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்து நிமித்தமாய் தேவன் அவர்களை மதியினர் அல்ல புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்ல வேண்டும்? Why the Lord has to see some people they are wise? ஏன் சிலரை பார்த்து தேவன் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும்? It's because of the choices they made, and the Lord called them foolish because they made their choices without any regard to eternity. சிலர் தேவன் புத்தியுள்ளவர் என்று சொன்னவர்கள் எடுத்த தீர்மானங்களை தேவன் பார்த்தவர்களை புத்தியுள்ளவர் என்று சொன்னார்கள். புத்தி இல்லாதவர்கள் நித்தியத்தின் கண்ணோட்டத்திலே அவர்கள் தீர்மானம் எடுக்காததினாலே புத்தி இல்லாதவர்களாய் அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். 50% they made choices having always eternity in their eyes. 50% எப்பொழுதுமே நித்தியத்தின் கண்ணோக்கம் உடையவர்களாய் தன்னுடைய தீர்மானங்களை செய்தார்கள். That is the difference between the Garden of Eden and Garden of Gethsemane. அதுதான் ஏதேன் தோட்டத்திற்கும் கெத்செமனே தோட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசமாய் இருக்கிறது. Adam and Eve, they made choices without any regard to eternity, without any regard to how it is going to affect their eternity. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் எடுத்த தீர்மானம் நித்தியத்தை கண்ணோக்கமாயிடாமல் நித்தியத்தை எப்படி பாதிக்க போகிறது என்பதை அறியாதவர்களாய் உணராதவர்களாய் இந்த தீர்மானத்தை எடுத்தார். Remember the end of the parable which the Lord said? ஆண்டவர் அந்த ஓமையின் கடைசியிலே எப்படி முடிக்கிறார் என்பதை பார்க்கிறீர்களா? We read very clearly that the foolish, they couldn't enter into the marriage feast with the bridegroom. நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், புத்தி இல்லாத அந்த கன்னிகைகள் தேவனுடைய அந்த திருமண விருந்திலே அவர்களால் பங்கடைய முடியவில்லை. Only the wise, ஆனால் புத்தியுள்ளவர்கள், because they made choices with regard having eternity in their eyes, they entered into the marriage feast with the bridegroom. புத்தியுள்ளவர்கள் நித்தியத்தை கண்ணோக்கமாய் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுத்ததினாலே மணவாளனுடைய அந்த திருமண பந்தியிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள். If I make choices having eternity in my mind, I am living in Gethsemane. I am not living in Garden of Eden. நான் நித்தியத்தை கண்ணோக்கமாய் வைத்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் தீர்மானங்களை எடுக்கிறவனாய் இருந்தால் நான் கெத்செமனேவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் அல்ல. In that parable we read, 5 of them were foolish. Verse 2, 5 of them prudent. When the foolish took their lamps, they took no oil with them. இரண்டாம் வசனத்தில் அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். மூன்றாம் வசனத்திலே புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. This verse 3 took their lamps and oil. மூன்றாம் வசனத்திலே two things, lamp and oil. இரண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது, தீவெட்டிகள், எண்ணெய்கள். In the Old Testament, the word of God says, psalmist says, thy word is a lamp. பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. In the kingdom of heaven, in the church we hear the word. நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய சபையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். Everyone, all the 10 virgins, all of us sitting here, we hear the word. இங்கு உட்கார்ந்து இருக்கிற அந்த 10 கன்னிகளும் நாம் அனைவருமே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். But in the kingdom of heaven, not only a word is there, not only the word is there, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே வெறும் வார்த்தை மாத்திரம் இல்லை. In the church, not only the word, சபையிலே வெறும் வார்த்தை மாத்திரம் இல்லை, but God
has provided us an oil. ஆனால் தேவன் நமக்கு எண்ணெயை தருகிறவராய் இருக்கிறார். He has provided us a power not only to obey the word that we hear in the church. நாம் சபையிலே கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியான பலனை வல்லமையை தர விரும்புகிறார். The oil, which is a picture of the baptism of the Holy Spirit. அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. That's the difference between Garden of Eden and Garden of Gethsemane. அதுதான் கெத்செமனே தோட்டத்திற்கும் ஏதேன் தோட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசமாய் இருக்கிறது. Are we taking only the word? நாம் வெறும் வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகிறோமா? And dare to think that I can live by my own strength. துணிகரமாய் என்னுடைய பலத்தினாலே நான் வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிறோமா? Yeah, we can have knowledge full in our head. நம்முடைய மூளையிலே அதிகமான அறிவை உடையவர்களாய் நாம் இருக்க முடியும். But if there is no oil, I cannot keep the lamp burning. ஆனால் எண்ணெய் இல்லை என்றால் தொடர்ந்து என்னால் அந்த தீவட்டியை எரிய வைத்துக் கொண்டிருக்க முடியாது. I cannot live a life pleasing to the Lord. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ முடியாது. 50% of people made the choice only to take the word. 50% வெறும் வார்த்தையை மாத்திரம் குடிப்பதிலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். At 50% they made a choice not only to take the word but to take the oil also. ஆனால் 50% வெறும் வார்த்தையை மாத்திரம் எடுக்கிறவராய் அல்ல, எண்ணெயும் எடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். They sought the Lord, fill me with the Holy Spirit. I heard a word today, Lord, in the church. You have spoken to me all through the days, all through the week. Lord, I need your power. I need the power of the Holy Spirit to obey you. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் இந்த வாரம் முழுவதும் கேட்டிருக்கிறேன், சபையிலே இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறேன், இந்த வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று தேவனிடத்திலே கேட்கிறவர்களாய் இருந்தார்கள். There's another picture of oil in Psalm 141. எண்ணெய் குறித்து இன்னொரு படம் சங்கீதம் 141 இருக்கிறது. Psalm 141 சங்கீதம் 141 verse 5. 5ஆம் வசனம். Let the righteous smite me in kindness and reprove me. It is oil upon the head. Do not let my head refuse it. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. What is this oil? இந்த எண்ணெய் என்ன? This is an oil of correction. இது கடிந்து கொள்ளப்படுகிற ஒரு எண்ணெய். Maybe your righteous husband may correct you. உங்களுடைய நீதிமானாகிய கணவன் உங்களை கடிந்து கொள்ளலாம். The elders may correct you for something. மூப்பர்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களை சரி செய்யலாம், கடிந்து கொள்ளலாம். Do we take that oil? அந்த எண்ணெயை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? Or we reject that, or we despise it? அல்லது அதை புறக்கணிக்கிறவர்களாய், அதை நாம் தள்ளிவிடுகிறவர்களாய் இருக்கிறோமா? Yeah, it's very difficult to receive correction. ஒரு கடிந்து கொள்வதை எடுத்துக்கொள்வது மிக கடினமான காரியம். And especially for us husbands. விசேஷமாய் கணவர்கள். For us husbands, when our wife corrects us in something righteously, கணவன்மார்களாகிய நாம் மனைவி ஒரு நீதியான காரியத்திலே நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, do we take that oil? அந்த எண்ணெயை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? Yeah, Psalmist says it's oil upon my head. அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கிறது. It's anointing. அது அபிஷேகம். The choices and many choices we make in our life. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक தீர்மானங்கள் அல்லது தேர்ந்தெடுப்புகளை நாம் செய்கிறோம். Especially in our speech at home. விசேஷமாய் வீட்டிலே நம்முடைய பேசுகிற காரியத்திலே we speak whatever that comes to our mind sometimes. சில நேரத்திலே நம்முடைய மனதிலே வருகிற எதை வேண்டுமானாலும் பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். There's one mark I feel whether I have the fear of God is about the words that I speak. நான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளம் நான் பேசுகிற வார்த்தை பொறுத்து இருக்கிறது. Especially when there is a disagreement, a difference of opinion. சில நேரத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது, and in the argument that ensues,
சில நேரம் follows. அதை தொடர்ந்து வரக்கூடிய வாக்குவாதங்களிலே The choices that we make during those times. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் எடுக்கிற தேர்ந்தெடுப்புகள், whether that shows whether I am living in the Garden of Eden or in the Garden of Gethsemane. அது நான் கெத்செமனே தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. We might have we all have heard this word in Psalm 12:4. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த வசனங்களை நாம் கேட்டிருக்கிறோம். This is about the people who are living in the Garden of Eden. இந்த வார்த்தைகள் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை குறித்து சொல்கிறது. Who have said, verse 4, who have said, with our tongue we will prevail, our lips are our own. Who is Lord over us? எங்கள் நாவுகளாலே மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். I'll prevail with my tongue in the argument. நான் வாக்குவாதத்திலே என்னுடைய நாவினாலே நான் மேற்கொள்வேன். I don't mind whether I hurt my partner or not, but I'll prevail. My only purpose is prevail. நான் என்னுடைய துணைவியாரை காயப்படுத்துகிறேன் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. என்னுடைய வாக்குவாதத்திலே என்னுடைய வார்த்தையினாலே நான் மேற்கொள்வேன். No, having no eternity in our eyes. நம்முடைய கண்களிலே நித்தியத்தை பார்க்காதவர்களாய் இருக்கிறோம். Our lips are our own. எங்கள் உதடுகள் எங்களுடையது. My tongue is my own. என்னுடைய நாவு என்னுடையது. There is no Lord over it. அதை யாரும் அதற்கு ஆண்டவன் இல்லை. Who is Lord over my tongue? யார் என்னுடைய நாவுக்கு ஆண்டவராய் இருக்கிறார்? Oh brothers and sisters, the choice that we make in our speech. அருமையான சகோதர சகோதரிகளே, பேசுகிற காரியத்திலே நான் செய்கிற தேர்ந்தெடுப்புகள், that shows whether I am living in the Garden of Eden or in the Garden of Gethsemane. அது நான் கெத்செமனே தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை காண்பிக்கிறது. The second thing, இரண்டாவது காரியம், Adam and Eve in the Garden of Eden, they ate from the tree of knowledge of good and evil. We all know that. ஆதாமும் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலிருந்து புசித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And the end is, as the Lord warned them, it is death. அதனுடைய முடிவு ஆண்டவர் அவர்களை எச்சரித்தது போல மரணமாயிருந்தது. They ate from the tree of knowledge of good and evil to die. அவர்கள் நன்மை தீமை அறிகிற விருட்சத்தில் புசித்து மரித்தார்கள். But in the Garden of Gethsemane, ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் our Lord ate from the tree of life. ஆனால் ஜீவ விருட்சத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் புசித்தார். He allowed that flaming sword to fall on his will. அந்த சுடரொளி பட்டயம் தன்னுடைய சித்தத்தின் மேல் விழுவதற்கு அனுமதித்தார். He ate from the tree of life by letting him to die to his will. அவருடைய சொந்த சித்தத்தை மரிப்பதன் மூலமாய் அந்த ஜீவ விருட்சத்தை அவர் புசித்தார். You know, I want to show these words in Hebrews 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Hebrews 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் verse 12 and 13 speaks about one sacrifice, and verse 14, one offering. 12, 13, 14 வசனம் ஒரு பலியை குறித்தும் ஒரு காணிக்கை குறித்தும் சொல்கிறது. He offered one sacrifice for the sins for all time. எல்லா நேரத்திற்கும் ஏற்ற ஒரே பாவத்திற்கான பலியை அவர் செலுத்தினார். One offering, he perfected all time. அவர் those who are sanctified. ஏனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். What is that one sacrifice? What is that one offering? அந்த ஒரே பலி அல்லது ஒரே காணிக்கை என்ன? You know, it says in verse 12, by offering, having offered one sacrifice for sins for all time, he sat down at the right hand of God, waiting from that time onward until his enemies be made footstool for his feet. 12ஆம் வசனத்திலே இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். He sat down at the right hand of the Lord God. தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். It says he is still waiting for a time until his enemies be made a footstool. அவர் தன்னுடைய சத்துருக்கள் தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அதற்காய் காத்து கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு.
Who are these enemies? இந்த சத்துருக்கள் யார்? Satan has been defeated on the cross. We all know that. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான். So he was a defeated person and he is not the enemy. I believe the Lord is mentioning here. அவன் தோற்கடிக்கப்பட்டவன். நான் நம்புகிறேன் ஆண்டவர் சத்ரு என்று சொல்வது அவனை அல்ல. In Luke 19, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் the Lord spoke about enemies. ஆண்டவர் சத்துருக்களை குறித்து பேசுகிறார். In Luke 19 verse 27, லூக்கா 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், Lord speaks about his enemies. ஆண்டவர் தன்னுடைய சத்துருக்களை குறித்து பேசுகிறார். At the end of the parable about the money usage, அந்த தாலந்துகளை பயன்படுத்துகிற காரியங்களை குறித்த அந்த ஓமையின் முடிவிலே he says verse 27, these enemies of mine. என்னுடைய இந்த சத்துருக்களை. Who are these enemies? இந்த சத்துருக்கள் யார்? Who did not want me to reign over them. தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருக்கிறவர்கள். And God says, the Lord says, these are his enemies. தேவனுடைய பார்வையிலே இவர்கள்தான் அவருடைய சத்துருக்கள். Well, personally taking this word, தனிப்பட்ட விதத்தில் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டால், it is my will which is his enemy. என்னுடைய சித்தமே அவருடைய சத்ருவாய் இருக்கிறது. What is the one offering that he made? அவர் செலுத்தின அந்த ஒரு பலி என்ன? What is that one sacrifice he made? அவர் செலுத்தின அந்த ஒரு காணிக்கை என்ன? It was his will all through his life. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய சித்தத்தை பலியிட்டார். And that is his enemy. My will is his enemy. என்னுடைய சுய சித்தமே அவருடைய சத்ருவாய் இருக்கிறது. It's our will his enemies. நம்முடைய சித்தமே அவருடைய எதிரியாய் இருக்கிறது. And the Hebrew writer says he is waiting from that time onward that until my will be made a footstool for his feet. எபிரேயருக்கு ஆக்கியோன் இப்படியாய் சொல்கிறார், அவர் காத்திருக்கிறார் எதற்காக? நம்முடைய சித்தம் அவருடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும். That's what he did in the Garden of Gethsemane. அதைத்தான் கெத்செமனே தோட்டத்திலே அவர் செய்தார். He offered that one sacrifice. அந்த ஒரே பலியை அவர் செலுத்தினார். One offering. ஒரே பலி. Lord, not my will. ஆண்டவரே, Father, not my will. பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, but thine be done. உம்முடைய சித்தமாக கடவுது. We all know that's our enemy. Our will is our enemy. நம்முடைய சித்தமே நம்முடைய சத்ருவாய் இருக்கிறது. If I live in the Garden of Eden, நான் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால், I'll be doing my own will like Adam and Eve. ஆதாம் ஏவாளை போல என் சுய சித்தத்தை செய்கிறவனாய் இருப்பேன். But if I am living in Garden of Gethsemane, ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தால், I'll be yielding my will every day. ஒவ்வொரு நாளும் என் சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருப்பேன். Only one sacrifice. ஒரே ஒரு பலி. It's one better offering that we can give to the Lord. நாம் தேவனுக்கு செலுத்தக்கூடிய மிக மேலான ஒரு பலி இருக்கிறது. Lord, I want to give this offering all the day of my life. My will, Lord, let it be at your feet. ஆண்டவரே, என்னுடைய சித்தமாகிய இந்த பலியை நான் ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நான் செலுத்த விரும்புகிறேன். அதை நீர் பாதபடியாக்கி போடும். I cannot live this life. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது. I can live only if I can do that only if I love you, Lord. ஆண்டவரே, உம்மை நேசித்தால் மாத்திரமே அதை நான் செய்ய முடியும். That is what Jesus did in the Garden of Gethsemane. அதைத்தான் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து செய்தார். He loved the Father and yielded his will. அவர் பிதாவை நேசித்து தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்தார். He had the love of Father in his heart. அவருடைய இருதயத்திலே பிதாவுடைய அன்பு இருந்தது. We lack that love whenever we do our own will. நம்முடைய சொந்த சித்தத்தை எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த அன்பிலே நாம் குறைந்து விடுகிறோம். And we need the power of the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவசியமாக இருக்கிறது. Through his Spirit the love of God is poured into our hearts. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. And driven by that love, like Jesus yielded his will, we can also yield that will. அந்த அன்பினாலே நடத்தப்பட்டு எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுத்தாரோ நாமும் நம்முடைய சித்தத்தை அப்படி ஒப்புக் கொடுக்க முடியும். And the Lord said in John 14:19, யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார். 19 19ஆம் வசனத்திலே the last part,
அதனுடைய கடைசி வசனம், The Lord said, because I live this life, you can also live. நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள், நான் வாழ்கிறதினாலே நீங்கள் வாழ்வீர்கள். Because I live this life, நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததினாலே you can also live. நீங்களும் அப்படி வாழ முடியும். He led it through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். The Lord knew it is not easy. ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அது எளிதான ஒரு காரியம் அல்ல. That is why He has given you and me a helper. அதனால்தான் தேவன் ஒரு தேற்றவாளனை நமக்கு தந்திருக்கிறார். To help us, நமக்கு உதவி செய்யும்படி, to pour the love of God into our hearts. தேவ அன்பை நம்முடைய இதயத்திலே ஊற்றும்படி. Oh brothers and sisters, how much we need the baptism, the fullness of the Spirit. அருமையான சகோதர சகோதரிகளே, எவ்வளவாய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் நிறைவும் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. To live this life, இந்த வாழ்க்கையை வாழும்படி, to yield my will, என்னுடைய சித்தத்தை ஒப்புக்கொடுக்கும்படி. That's what the Lord said in Luke 9:23. அதைத்தான் லூக்கா 19 அதிகாரம் 23 வசனத்தில் ஆண்டவர் Anyone wants to follow me, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், let him deny himself, தன்னை தான் வெறுத்து, take up the cross, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு follow me, என்னை பின்பற்ற கடவன். That is the life of Gethsemane. அதுதான் கெத்செமனேயுடைய வாழ்க்கை. By doing my own will, என்னுடைய சொந்த சித்தத்தை செய்வதன் மூலமாய். That's a life in the Garden of Eden. அது ஏதேன் தோட்டத்தில் வாழ்கிற வாழ்க்கை. We have to make a choice. நமக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்கிறது. Adam and Eve made a choice. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு தேர்ந்தெடுப்பை அவர் செய்தார்கள். They had the knowledge. அவர்களுக்கு அறிவு இருந்தது. They ate from the tree of knowledge. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்தார்கள். There was only death. அதனுடைய முடிவு மரணம். But the Lord denied His will. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய சித்தத்தை அவர் வெறுத்தார். That is, He ate from the tree of life. அவர் ஜீவ விருட்சத்திலிருந்து புசித்தார். And He lives forevermore. அவர் நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். The third thing, மூன்றாவது காரியம், when Adam and Eve ate of the tree of knowledge of good and evil, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்திலிருந்து ஆதாம் ஏவாள் புசித்த பொழுது, they did not think of you and me. உங்களையும் என்னையும் குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை. They did not think of the good of the generations coming after them. அதற்கு பிறகு வரப்போகிற அந்த தலைமுறையினுடைய நன்மை குறித்து அவர் யோசிக்கவில்லை. They did not think of the children's good. அவர்களுடைய பிள்ளைகளுடைய நன்மை குறித்து அவர் யோசிக்கவில்லை. But in the Garden of Gethsemane, ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே Jesus was not thinking of him. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் யோசிக்கவில்லை. He was thinking about his pleasure, joy, or pleasures. He was not thinking about his own pleasure. தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை குறித்து அவர் யோசிக்கவில்லை. But he was thinking of you and me. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். There in the Garden of Gethsemane, he saw the good of you and me. அந்த eternal good of you and me. அந்த கெத்செமனே தோட்டத்திலே உங்களுக்கும் எனக்குமான நித்திய நன்மையை குறித்து அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். He died to his will. அவர் தன்னுடைய சுய சித்தத்திற்கு மரித்தார். To do something good to you and me. உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படி. Not some good, but great good. ஏதோ ஒரு நன்மை அல்ல, மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யும்படி. Parents, பெற்றோர்களே, do we seek the good of our children when we make choices? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேர்ந்தெடுப்புகள் செய்யும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய நன்மை குறித்து யோசிக்கிறீர்களா? We make so many choices a day. ஒவ்வொரு நாளும் அநேக தீர்மானங்களை தேர்ந்தெடுப்புகளை செய்கிறோம். Do I make choices with that in my mind? அந்த காரியத்தை மனதிலே வைத்து நான் என்னுடைய தேர்ந்தெடுப்புகளை செய்கிறேனா? If only Adam and Eve knew that if they would eat that tree of the fruit from the tree of knowledge and evil and good and evil, that one day they'll be thrown away from the Garden of Eden, and one day their elder son will kill the younger son. Do you think they would have made such a choice? ஆதாமும் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசித்த பொழுது அந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்படுவார்கள். தன்னுடைய மூத்த மகன் தன்னுடைய இளைமகன் கொலை செய்ய போகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருந்தால் அதை புசித்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? Married brothers and sisters, திருமணமான சகோதர சகோதரிகள், is your mind thinking about any other woman or man?
ஏதாவது வேறு மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணையோ அல்லது கணவன் அல்லாத வேறொரு ஆணையோ நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? In your office, உங்களுடைய அலுவலகத்திலே you are living in the Garden of Eden. நீங்கள் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are eating the fruit, the same fruit which Adam and Eve ate. ஆதாமும் ஏவாளும் புசித்த அதே அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். They were not seeking the good of their children when they committed that sin. Then they disobeyed the Lord. தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனபொழுது தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை. They did not have eternity in their eyes. அவருடைய கண்களிலே நித்தியத்தை அவர்கள் பார்க்கவில்லை. They did not sow good seed in front of their children. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் நல்ல விதைகளை அவர்களால் விதைக்க முடியவில்லை. Knowingly or unknowingly, the choices that we make, actually we are sowing seeds in our home. நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் மூலமாய் நாம் நன்மையோ தீமையோ ஆன விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். We are sowing seed in our children. நம்முடைய பிள்ளைகளிலே விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். And if the law is, when we sow one seed, it does not bring, in the harvest you don't reap only one seed, you reap plenty. ஒரு விதையை விதைக்கும் பொழுது அது ஒரே ஒரு தானியத்தை கொண்டு வருவதில்லை, அநேக 100 தானியங்களை இது கொண்டு வருகிறது. One good seed, it can bring for 30, 60, 100 seeds. ஒரு நல்ல விதை 30, 60, 100 விதமான மடங்கான தானியத்தை கொண்டு வர முடியும். One bad seed, ஒரு தவறான விதை, the law is the same. அந்த சட்டம் ஒன்றுதான். It will bring forth 30-fold, 60-fold, 100-fold bad grains. அதுவும் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு மோசமான தானியங்களை கொண்டு வரும். Something bad. சில தீமையான காரியங்கள். The choices that we make, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிற தேர்ந்தெடுப்புகள், in front of our children, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, in our office, நம்முடைய அலுவலகத்திலே, with respect to opposite sex, நம் எதிர்மறையான பாலினத்தாரோடு இருக்கிற காரியத்திலே, that shows I am living in the Garden of Eden or in the Garden of Gethsemane. அது நான் கெத்செமனே தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை காண்பிக்கிறது. The Lord sought only the good of me and you. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்குமான நன்மையை மாத்திரமே அவர் நினைத்தார். We read that, and that's what Paul wrote to the Philippians. அதைத்தான் பவுல் பிலிப்பிய நிருபத்திற்கு எழுதும்போது எழுதுகிறார். Verse 4, 2:4. பிலிப்பியர் 2 அதிகாரம் 4 வசனம். Do not merely look out for your own personal interest, but also for the interest of others. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. The Lord, when he was tempted, ஆண்டவர் அவர் சோதிக்கப்பட்ட பொழுது, there was pleasure in front of him. அவருக்கு முன்பாய் அந்த சந்தோஷம் இருந்தது. Passing pleasures. கடந்து போகிற அந்த பாவ சந்தோஷங்கள். It's so challenging to see he only thought of me and you. மிக சவாலா இருக்கிறது இந்த காரியத்தை யோசித்து பார்க்கும்போது, அவர் உங்களையும் என்னையும் மாத்திரமே நினைத்தார். One sin, ஒரே ஒரு பாவம், one lustful thought, ஒரு இச்சையான எண்ணம், one angry word, ஒரு கோபமான வார்த்தை, even anger in the heart. ஒருவேளை இருதயத்திலே கோபம் இருந்திருந்தால் கூட, he knew that Jesudas will lose his salvation. அவர் அறிந்திருந்தார் இதன் மூலமா இயேசுதாஸ் அவர் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போவார். Yeah, that is, put your name, my dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். He sought the eternal good of ours. அவர் நம்முடைய நித்தியமான நன்மையை குறித்து நினைத்தார். That is a life he lived in Gethsemane. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அவர் கெத்செமனேல வாழ்ந்தார். And another thing, இன்னொரு காரியம், when Adam and Eve disobeyed the Lord, ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது, when they were asked by the Lord to get out of the Garden of Eden,
ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேறும்படியாய் தேவன் அவர்களை கேட்டபொழுது what was the reaction? அவர்களுடைய பிரதி உத்தரம் எப்படி இருந்தது? And in the garden of Gethsemane, அந்த கெத்செமனே தோட்டத்திலே, you know, in garden of Eden there was a separation between Adam and Eve and God. அந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு தடுப்பு இருந்தது. There's a separation. அங்கு அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை இருந்தது. They lost the presence of God. அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள். And even in the garden of Eden, கெத்செமனே தோட்டத்திலும், when our sins were about to fall on Jesus, நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டபோது, he knew there is going to be a separation between him and the Father. அவர் அறிந்திருந்தார் தனக்கும் தன்னுடைய பிதாவிற்கும் இடையிலே ஒரு இடைவெளி வரப்போகிறது. We read in Genesis 3:24. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, 23. 23ஆம் வசனம். The Lord God sent him out from the garden of Eden. தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். Verse 24. 24ஆம் வசனம். The Lord sent him, but he was not willing to go. ஆண்டவர் அவனை அனுப்பினார், அவன் போக அவனுக்கு மனம் இல்லை. He was lingering there. அவன் அங்கே சுற்றி கொண்டிருக்கிறான். He is dragging his feet. அந்த dragging his feet. அவனுடைய காலை இழுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறான். You know what the Lord did? ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? It says, sad words, he drove the man out. துக்கமான வார்த்தை, அவர் மனுஷனை துரத்தி விட்டு. And when he drove them out, அவர்களை துரத்தி விட்ட பொழுது, there came a separation between them and God. அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி வந்தது. There was no cry in their heart. அவர்களுடைய இருதயத்திலே ஒரு கதறுதல் இல்லை. There was no cry. அவருடைய இருதயத்திலே ஒரு கதறுதல் இல்லை. God, we have forsaken you, we have disobeyed you. Have mercy on us. There was no such cry. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை கைவிடாதிரும் என்று ஒரு கதறுதல் அங்கு காணப்படவில்லை. Rather their heart was hardened. அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு போயிருந்தது. You know what is the next thing written about Adam and Eve? ஆதாம் ஏவாளை குறித்து எழுதப்பட்ட அடுத்த காரியம் என்ன தெரியுமா? When they were driven out from the garden of Eden, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே துரத்தப்பட்ட பொழுது, they did not go out, fast and pray to the Father, to God to have mercy on them. வெளியிலே போய் தேவன் தன்மேல் இரக்கமாய் இருக்கும்படி தேவனிடத்தில் அவர்கள் கெஞ்சி ஜெபிக்கவில்லை. But it says in chapter 4 verse 1, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியா இருக்கிறது. To them their physical need was the number one thing. அவர்களுக்கு அவர்களுடைய சரீர தேவையே பிரதானமான காரியமாக இருந்தது. To them, you know, earthly needs were number one thing. அவருடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய காரியங்களே அவர்களுக்கு முதன்மையான ஒரு காரியமாக இருந்தது. They are so taken up by earthly things. அவர்கள் பூமிக்குரிய காரியத்திலே அதிலே மூழ்கி போயிருந்தார்கள். Says now the man had relations with his wife Eve. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். There was no remorse. There was no remorse. அவர்கள் இருதயத்திலே அதை குறித்ததான ஒரு வேதனை இல்லை. But when Jesus felt a separation, ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பிரிவினை உணர்ந்த பொழுது, on the cross, சிலுவையிலே, when he felt he was separated from the Father, அவர் பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டார். The cry was, Eli, Eli, அவருடைய lama sabachthani, my God, why have you forsaken me? அவருடைய கதறுதல், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? He was grieved. அவர் துக்கப்பட்டார். He was, you know, we read in Matthew, மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம், Matthew 26, மத்தேயு 26ஆம் அதிகாரம். See, oh, what are all the things that he went through. அவர் கடந்து போன காரியங்கள் எல்லாம் பாருங்கள். 26 verse 37. 26, Matthew 26 verse 37. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். It says, my soul is, 37, he began to be grieved and distressed. 37ஆம் வசனத்திலே துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். He did not disobey anything. அவர் எந்த காரியத்திலும் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை. Adam and Eve, they blatantly disobeyed. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவனுக்கு எதிர்மறையாய் கீழ்ப்படியாமல் போனார்கள். But he did not disobey. ஆனால் இவர் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. But this is the place of Gethsemane. He began to be
grieved and distressed. இது கெத்செமனே வாழ்க்கையாய் இருந்தது. அவர் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். He said to them, my soul is deeply grieved to the point of death. அவர்களிடத்திலே என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. He cried, Father, where are you? Father, where are you? பிதாவே நீர் எங்கு இருக்கிறீர்? பிதாவே எங்கு இருக்கிறீர் என்று கதறினார். Yes, that is the life of Gethsemane where we take sin seriously. அதுதான் அந்த கெத்செமனேயுடைய வாழ்க்கை. பாவத்தை மிக ஜாக்கிரதையாய் நாம் எடுத்துக்கொள்கிறோம். If you are living in Garden of Eden, நீங்கள் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் there is no remorse. அல்ல எந்த விதமான ஒரு வேதனை மனஸ்தாபம் இல்லை. We know where we are living. நாம் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And when they committed sin, அவர்கள் பாவம் செய்த பொழுது God has to speak, where are you, Adam? தேவன் பேச வேண்டியதா இருந்தது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. But in Gethsemane, our Lord has to speak, Father, where are you? ஆனால் கெத்செமனேயிலே ஆண்டவர் கேட்டார், பிதாவே தேவனே நீர் எங்கே இருக்கிறீர்? Do you see the difference? அங்க வித்தியாசத்தை பார்க்கிறீர்களா? I pray all of us will be gripped by this. நான் ஜெபிக்கிறேன் நாம் அனைவரும் இதனால் பிடிக்கப்பட வேண்டும் என்று. In the Garden of Eden, another thing, ஏதேன் தோட்டத்தில் இன்னொரு காரியம், Adam blamed Eve. ஆதாம் ஏவாளை பழி சொன்னான். And Eve blamed the serpent. ஏவாள் அந்த குற்றத்தை சர்ப்பத்தின் மீது சர்ப்பத்தை குற்றப்படுத்தினாள். Jesus did not blame anybody. ஆனால் இயேசு கிறிஸ்து யாரையும் அவர் குற்றப்படுத்தவில்லை. He was crucified for my sin and our sins. என்னுடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். Has the Lord ever spoke to your heart saying, I died because of your sins? எப்பொழுதாவது தேவன் உங்கள் இருதயத்திலே இந்த வார்த்தையை பேசிக்கிறாரா, உன்னுடைய பாவத்திற்காக நான் மரித்தேன்? Not even once he spoke to my heart. என்னுடைய இருதயத்திலே ஒரு நாள் கூட அவர் பேசினதில்லை. He never said it's because of you I died. உனக்காக உன் பாவத்திற்காக நான் மரித்தேன் என்று சொல்லவில்லை. I realized that he died for me. நான் அதை உணர்ந்தேன், அவர் எனக்காய் மரித்தார் என்று. He did not say such a thing in the Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசவில்லை. He did not blame anybody. யாரையும் அவர் குற்றப்படுத்தவில்லை. He did not blame you and me. உங்களையும் என்னையும் அவர் குற்றப்படுத்தவில்லை. But in the Garden of Eden, there was the blaming game was going on. ஆனால் ஏதேன் தோட்டத்திலே ஒருவரை ஒருவர் பழி சொல்லுகிறவர்களாய் குற்றப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். No tears. எந்த விதமான கண்ணீர் அங்கு இல்லை. In the Garden of Eden, there were no tears for sin. கெத்செமனே தோட்டத்திலே அந்த ஏதேன் தோட்டத்திலே பாவத்தை குறித்ததான கண்ணீர் காணப்படவில்லை. There is no sorrow towards repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்றுவான துக்கம் காணப்படவில்லை. No tears. எந்த கண்ணீரும் இல்லை. But in the Garden of Gethsemane, ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் it was not just tears. அது வெறும் கண்ணீர் மாத்திரமல்ல, it's sweat drops of blood. அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் விழுந்தது. Such was the grief. அப்படிப்பட்ட துக்கம் அவ்வளவு ஆழமாய் இருந்தது. In such a way he saw the seriousness of sin. அப்படியாய் அவர் பாவத்தின் அந்த மோசமான அந்த பாவத்தின் காரியத்தை பார்த்தார். In the Garden of Gethsemane, Jesus saw how sin was serious. கெத்செமனே தோட்டத்திலே நம்முடைய பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை இயேசு கிறிஸ்து பார்த்தார். But in the Garden of Eden, ஆனால் ஏதேன் தோட்டத்திலே has no seriousness of sin. அங்கு பாவத்தை குறித்துதான எந்த விதமான ஒரு கவனம் இல்லை. Adam and Eve, they did not have any sorrow towards repentance. அவர்கள் மனம் திரும்புவதாய் ஆதாம் ஏவாளுக்கு எந்த விதமான ஒரு துக்கம் காணப்படவில்லை. Yes, brothers and sisters. ஆம் அருமையான சகோதர சகோதரிகளே, you can think about, you can meditate on these lines. இந்த காரியங்களை குறித்து நீங்கள் இன்னும் தியானிக்கலாம். And the more we meditate, it'll push us to the Lord. நாம் அதிகமாக இதை தியானிக்கும் பொழுது அது தேவனை நோக்கி நம்மை உந்தி தள்ளும். Seek for the power.
power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையை தேடும்படி செய்யும். How, we will become desperate. Lord, without your Holy Spirit I cannot live this life. நாம் நிர்பந்தமான ஒரு மனிதர்களாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நான் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்று Lord, I am living in Garden of Eden today. ஆண்டவரே இந்த நாளிலே நான் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Lord, my life has to be changed. I want to live in the Garden of Gethsemane like you lived, Lord. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறி நீர் வாழ்ந்தது போல நான் கெத்செமனே தோட்டத்தில் வாழ விரும்புகிறேன். That's Lord's desire. அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. The Lord said that. ஆண்டவர் இதை சொன்னார். We read that in Matthew 26 verse 38. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். Verse 38, the last part. அந்த 38ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. He says, "Remain here and keep watch with me." நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். That's a calling. That's an invitation to all of us here. இங்க இருக்கிற நம்ம அனைவருக்கும் அவருடைய ஒரு அழைப்பாய் இருக்கிறது. Remain here. இங்கு தங்கி இருங்கள். Remain in the Garden of Gethsemane. இந்த கெத்செமனே தோட்டத்திலே தங்கி இருங்கள். Let your life be in the Garden of Gethsemane. உங்களுடைய வாழ்க்கை இந்த கெத்செமனே தோட்டத்திலே நீங்கள் வாழுங்கள். Taking sin seriously. பாவத்தை மோசமானதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். Having eyes to see how sin will hurt God. எப்படி பாவம் தேவனை காயப்படுத்தும் என்று பார்க்கக்கூடியவர்களாய். Let us seek the help of our Lord. Lord, I want to be with you, Lord. Remain here and keep watch with me. That's the Lord's invitation. நாம் தேவனுடைய உதவியை கேட்போம். ஆண்டவர் சொல்கிறார், இங்கு நீங்கள் தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். அதுதான் தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. May the Lord help all of us. நாம் அனைவருக்கும் தேவன் உதவி செய்வாராக. Personally, தனிப்பட்ட விதத்திலே, as a family, குடும்பமாய், and as a church, சபையாய். Let's seek the Lord to live in the Garden of Gethsemane. நாம் இந்த கெத்செமனே தோட்டத்திலே தங்கி இருக்கும்படியாய் தேவனை நாம் தேடுகிறவர்களாய் இருப்போம். May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். Amen.